Hi, hello, welcome to the channel Edu for You. நம்ம இன்னைக்கு environmental issues biology 12th standardல நம்ம வந்து previous year NEET questions வந்து நம்ம பார்க்க போறோம். So first question, which of the following statements is not valid for aerosols? Aerosols அப்படிங்கிறது it is suspended particles less than 1 micrometer. ரொம்ப சின்னதா இருக்கிற 1 மைக்ரோமீட்டருக்கு கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸை நம்ம வந்துட்டு ஏரோசெல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதோட எஃபெக்ட் வந்துட்டு எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். தே ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் ஹெல்த். ஹியூமன் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல். எஸ், இட் இஸ் ஹார்ம்ஃபுல். They alter rainfall and monsoon patterns. That is also right statement. They cause increased agriculture productivity. So இது தான் wrong statement. They have negative impact on agriculture land. So வந்துட்டு எல்லாமே வந்துட்டு A, B, D இது எல்லாமே வந்துட்டு ஏரோசெல்ஸுக்கான எஃபெக்ட் இருக்கு. ஸோ which of the following statement is not valid for aerosol அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. They cause increased agriculture productivity. Next question, depletion of which gas in the atmosphere can lead to an increased incidence of skin cancer? எந்த கேஸ் வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ யூவி ரேடியேஷன்ஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கின் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ விச் ப்ரிவென்ட்ஸ் யூவி ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசோன். The highest DDT concentration in aquatic food chain shall occur in. ஸோ வந்துட்டு DDT கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கே ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் ட்ராபிக் லெவல். ஸோ இதில் வந்து லோவர் ட்ராபிக் லெவல் நம்மளுக்கு தெரியும். ஃபைட்டோ பிளாங்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் ஃபைட்டோ பிளாங்டன் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஈல். செகண்ட் ஃபுட் செயினில் செகண்ட் வருது வந்துட்டு ஈல், தேர்ட் வந்துட்டு கிராப் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு சீகல். ஸோ வந்துட்டு ஹையஸ்ட் டிடிடி கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? சீகல். லேக் விச் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் வேஸ்ட் மே ரிசல்ட் இன். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் வந்துட்டு ஒரு லேக் வந்து நிறையா இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்னென்னா மார்டாலிட்டி ஆஃப் ஃபிஷ் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் ஃபிஷ் வந்துட்டு இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆர்கானிக் வேஸ்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும்போது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, லாட் ஆஃப் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும் விச் லீட்ஸ் டு டீகம்போசிஷன் ஆஃப் oxygen. So மித்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா increased population of aquatic organisms due to minerals. No, it doesn't occur. Drying of the lake due to algal bloom. Algal bloom dry ஆகும்னு சொல்றாங்க. Increased population of fish due to lots of nutrients. So the three statements were wrong ஆன statement. Increase in concentration of the toxicant at successive tropic level is known as. ஸோ வந்துட்டு நம்ம வந்து டிடிடி பார்த்தோம். டிடிடி வச்சு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹையர் ட்ராபிக் லெவல் போகும்போது அந்த கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் பயோ மேக்னிஃபிகேஷன். Which of the following are most suitable indicators of SO2 pollution in the environment? So வந்துட்டு SO2 pollution indicator or just pollution indicator எது கேட்டாலுமே it's lichens. An acid rain is caused by increase in atmospheric concentration of. So வந்துட்டு ஆசிட் ரெயின் வந்துட்டு அட்மாஸ்பியரில் என்ன ஜாஸ்தி ஆனாலும் ஆசிட் ரெயின் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டியூ டு SO2 அண்ட் NO2, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இது சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மிக்சஸ் வித் வாட்டர் வேப்பர் கூட ஜாயின் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். Eutrophication of water bodies leading to killing of fishes is mainly due to non-availability of. Eutrophication என்ன நம்மளுக்கே தெரியும். It is process when water bodies receive excessive nutrients. Excessive nutrients வந்து water bodiesக்கு வந்தது அப்படின்னா we tell it is eutrophication. It leads to another overcrowding. நிறைய ஃபிஷஸ், ஏன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும்போது பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும், ஓவர்க்ரௌடிங் ஆகும். ஸோ இட் லீட்ஸ் டு டிமாண்ட் ஃபார் தி ஃபுட், லைட் அண்ட் ஆக்சிஜன் எல்லாத்துக்குமே டிமாண்ட் ஏற்படும். இப்போ டிமாண்ட் ஏற்படுறதுனால த கண்டிஷன் கிரியேட்ஸ் லேக் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாகிறதுனால ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறோம். So eutrophication, the killing of fishes is due to non-availability of essential minerals. The UN Conference of Parties on Climate Change in the year 2012 was held at. So வந்துட்டு COP 2012 வந்து எங்கே நடந்தது அப்படின்னா டோஹா, கடார். டேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 26th November. ஸோ 26
November 2012, Doha, Qatar. Next question, the zone of atmosphere in which oxygen layer is present is called. So ozone எங்க இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கிளாஸ்ல இருந்து தெரிஞ்ச ஆன்சர். It is present in stratosphere. A scrubber in the exhaust of a chemical industrial plant removes. Scrubber வந்துட்டு என்ன, it is a electrostatic precipitator. It removes gases like sulfur dioxide. Global warming can be controlled by. So global warming எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கல, ரெடியூசிங் டீஃபாரஸ்டேஷன், கட்டிங் டவுன் யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஏ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இங்கே கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூசிங் ரீஃபாரஸ்டேஷன் ரெடியூஸ் பண்ணுங்கிறாங்க. இன்க்ரீசிங் டீஃபாரஸ்டேஷன், அது மரங்கள் அதிகமாக வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சிடி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the Air Prevention and Control of Pollution Act came into force in. So Air Prevention and Control of Pollution Act வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா in 1981. ஸோ இந்த ஆக்ட் வந்த இயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது எல்லாமே வந்து இயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Kyoto Protocol was endorsed at COP3. COP full form வந்துட்டு என்ன, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் இஸ் மெயின்லி வந்துட்டு எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னா நீங்கள் கியோட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு வச்சுக்கோங்க. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்னா ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். அவ்வளோதான். நீங்கள் இதை ஞாபகம் வச்சிங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோகால் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராது. In an area where DDT had been used extensively, the population of birds declined significantly because. So DDT வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல population of birds வந்துட்டு கம்மியாச்சு. ஏன்? Because accumulation of DDT in higher trophic levels. நம்ம வந்து பேர்ட்ஸ் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும். இட் லீட்ஸ் டு தின்னிங் ஆஃப் எக்ஷெல்ஸ் அப்படின்னு படித்தோம். ஸோ ஆப்ஷன் டி பார்த்துட்டீங்க அப்படின்னா மெனி ஆஃப் தி பேர்ட்ஸ் லேட் எக்ஸ் தட் டிட் நாட் ஹேட்ச். ரொம்ப ஷெல்ஸ்னால் தின்னாக இருக்கிறனால அந்த எக்ஸ்னால ஹேட்ச் ஆக முடியல. ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா வந்துட்டு பேர்ட்ஸ் ஸ்டாப் லேயிங் எக்ஸ், earthworms இந்த ஏரியா காட் எராடிகேட்டட், கோப்ராஸ் ஃபார் ஃபீடிங் எக்ஸ்க்ளூசிவ் பேர்ட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட். Which one of the following is a wrong statement? எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் லாஸ்ட் இன் ட்ராபிக்கல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தட்ஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓசோன் இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அனிமல்ஸ். அப்பர் பார்ட்டில் இருக்கிறது தான், தட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிறது இட் இஸ் குட். ட்ரோபோஸ்பியரில் இருக்கிறது தான் வந்துட்டு it is bad for animals and humans. So that is considered as pollutant. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. green house effect is a natural phenomenon. Eutrophication is a natural phenomenon in freshwater bodies. So இதெல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Measuring biological oxygen demand. So BOD is a method used for. ஸோ எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, எஸ்டிமேட்டிங் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் சீவேஜ் வாட்டர். சீவேஜ் வாட்டரில் ஆர்கானிக் மேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணும்போது வி கெட் ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி டொமஸ்டிக் சீவேஜ் இன் லார்ஜ் சிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் processed by aerobic and then anaerobic bacteria in the secondary treatment of sewage treatment plants. ஸோ எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை பொறுத்து இந்த கொஸ்டின். Which one of the following pairs of gases are the major cause of greenhouse effect? Greenhouse effect மேஜர் கேஸஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து CO2 அண்ட் CO இல்லை, CFC அண்ட் SO2, CO2 N2O, CO2 அண்ட் ஓசோன் வச்சுருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா CO2 அண்ட் N2O. கார்பன் டை ஆக்சைடு வந்து 60% ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு வந்துட்டு 6% வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். இதில் நம்ம வந்து மேஜராக வந்துட்டு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா CFC, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு தான் நம்ம வந்துட்டு மேஜர் காஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். Secondary sewage treatment is mainly it is a biological process.
Which one of the following statement is wrong in the case of Bhopal gas tragedy? Bhopal gas tragedy பத்தி wrong-ஆன statement என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Thousands of human beings died. So correct. Radioactive fallout engulfed Bhopal. True. It took place in the night of December 23, 1994. So this is true. Methyl isocyanate gas leakage took place. methyl isocyanate மட்டும் இல்லாம இன்னும் சில கெமிக்கல்ஸும் லீக்கேஜ் வந்து took place. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. dB is decibel is a standard abbreviation used for the quantitative expression of. So decibel இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து நாய்ஸை மெஷர் பண்ணுவோம். So noise is a pollutant. So a particular pollutant. The two gases making highest relative contribution to the greenhouse gases. So highest contribution in the greenhouse gases. நான் வந்து என்ன சொன்னேன், CO2, methane, N2O and CFC இதுதான் வந்துட்டு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மேஜர் கேஸஸ். CO2 வந்துட்டு 60%, இது வந்து 20%, மீத்தேன் வந்து 20%, CFC பார்த்துட்டோம் அப்படின்னா 14%, N2 வந்துட்டு 6%. ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கே தெரியும் 20 + 60 + 20 கார்பன் ஆக்சைடு 60, மீத்தேன் வந்துட்டு 20. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். DDT residues are rapidly passed through food chain causing biomagnification because DDT is. ஸோ வந்துட்டு it accumulates in the higher trophic level. இது வந்து ஏன் அப்படின்னா it is liposoluble, fat soluble அப்படிங்கிறதுனால it gets settled. Montreal Protocol aims at, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், Kyoto Protocol is for greenhouse gases and Montreal Protocol வந்து ozone depleting substance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ reduction of ozone depleting substances. Biochemical oxygen demand in river water. Biochemical oxygen river water வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா increases when sewage gets mixed with river water. ஸோ ரிவர் வாட்டரில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். Global agreement in specific control strategies to reduce the release of ozone depleting substances was adopted by. So இது வந்துட்டு எதை பற்றி சொல்கிறாங்க, ஓசோன் reduction of the release of ozone depleting. ozone depleting வந்தனாலே Montreal Protocol. Steps taken by the government of India to control air pollution include. ஸோ ஒவ்வொரு லைனை நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக படித்தோன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கம்பல்சரி மிக்சிங் ஆஃப் 20% ethyl alcohol with petrol and 20% biodiesel with diesel. ஸோ இது வந்துட்டு சொல்லலை, நம்ம கவர்மெண்ட் சொல்லலை. Compulsory PUC, pollution under control certification of petrol driven vehicles which test for carbon monoxide and hydrocarbons. ஸோ இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. Permissions to use only pure diesel with a maximum of 500 ppm sulfur as fuel for vehicles. இதுவும் சொல்ல. Use of non-polluting compressed natural gas only as fuel by all buses and trucks. ஸோ இது வந்துட்டு எல்லா பிளேசஸ்லையுமே இது வந்துட்டு நடைமுறையில் இல்லை. ஸோ வந்துட்டு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா எல்லா பிளேசஸ்லையுமே நடைமுறையில் இருக்கிற ஒரு ஸ்டெப் வந்துட்டு இந்த பி ஆப்ஷன். சிப்கோ மூமெண்ட் வாஸ் லான்ச்டு ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம சிப்கோ மூமெண்ட் படிச்சிருக்கோம். இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். Which of the following is the correct percentage of 2 out of total 4 greenhouse gases that contribute to the டோட்டல் குளோபல் வார்மிங்? ஸோ இது வந்துட்டு கரெக்டான பர்சன்டேஜ் வந்து எது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் CFC வந்துட்டு 14% அண்ட் மீத்தேன் வந்து 20%. ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இங்கே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு 86ன்னு கொடுத்துருக்காங்க ராங்கு. அப்புறம் இங்கே கார்பன் டை ஆக்சைடு 14 சொல்லியிருக்காங்க, CFC 13 சொல்லியிருக்காங்க. அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே நைட்ரஸ் ஆக்சைடு 6 தான் வரும், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு 60. ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், லெசன்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். லா சீரீஸ், இந்தியன் பாலிட்டி சீரீஸ் எல்லாம் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. லா சீரீஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா லா ரிலேட்டட் லா சப்ஜெக்ட்ஸ், லா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், லா காலேஜ் அட்மிஷன்ஸ் பற்றி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு இந்தியன் பாலிட்டி சீரீஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி சாப்டர்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் டு ஆர் சேனல். சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.